பாபு ஸப்ர், பொறுமை சகிப்புத்தன்மையை பற்றிய பாடம். قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. அல்லாஹ் தஆலா பொறுமை சம்பந்தமான திருமறை வசனங்களை குர்ஆனிலே பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்து ஆல இம்ரான் கடைசி வசனம் 200வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு, விசுவாசிகளே நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, மேலும் எதிரிகளுடைய விஷயத்தில் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு செயல்படுங்கள். வராபித்து, கட்டுக்கோப்பாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் பக்கரா 155வது வசனம், வலநபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். விசுவாசிகளே, அச்சம், பசி, பொருளாதார நஷ்டம், உயிர் சேதம், மேலும் விவசாய பயிர்களின் சேதம், இவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலம், ஏதாவது சிலவற்றின் மூலம் நாம் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். இவ்வாறு சோதிக்கப்படும் போது யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுவர்ணத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள். அந்த பொறுமையாளர்களுடைய அடையாளம் என்ன? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், ஏதாவது அவர்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டுவிட்டால், காலு, அவர்கள் அந்த சோதனைகளை அல்லாஹ்வின் பக்கமாக மீட்டக்கூடிய வகையிலே சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு உரிய நாம் சுயமாக எதையும் சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதையும் மீறி நடைபெறக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய இஷ்டத்தை பொறுத்தது என்று அல்லாஹ்வின் மீது பாரம் சுமத்தக்கூடிய அந்த தன்மை. இவ்வாறு பொறுமையில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு 3 விதமான சுப செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை தருகிறான், அருள் மாறி பொழிகிறான், மேலும் அவர்கள் நேர்வழியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பொறுமையின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் நம்மை பார்த்து இரக்கப்படுகிறான். மேலும் இந்த தன்மை அல்லாஹ்வை முழுமையாக நம்பிய நேர்வழியாளர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ற அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்து இன்னொரு வசனத்தின் மூலம் இதுதான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுப செய்தி. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய கூலியை அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான்.
எல்லா நன்மைகளுக்கும் ஒரு அளவீடு இருக்கிறது. இன்ன நன்மை செய்தால் இவ்வளவு, அது கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். 10க்கு மேலே தான் எல்லா நன்மைகளுக்கும் நன்மை, அதுக்கு கூலி கொடுக்கப்படுறது 1க்கு 10 அல்லது 70 அல்லது 700. இந்த மாதிரி அவரவர்கள் செய்த அந்த நல்ல செயல்கள் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு மத்தியிலே, எந்த அளவிற்கு உள்ளட்சத்துக்கு மத்தியிலே செய்யப்பட்டதோ அதை கொண்டு அவர்களுடைய நன்மைகள் அதிகப்படியாக கொடுக்கப்படும். ஆனால் எல்லாத்துக்கும் அளவீடு இருக்குது. ஆனால் பொறுமைக்கு என்ன கூலிங்கிறத கணக்கே கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் இஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர் 10வது வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொறுமை என்பது உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்கவர்களின் தன்மை என்று அல்லாஹ் சொல்கிறான். வலமன் ஸபர கஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, பிறருடைய தீங்கை பொறுத்து மன்னித்துக் கொள்கிறார்களோ, நிச்சயமாக இந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல. லமின் அஸ்மில் உமூர், காரியங்களிலே உறுதி வாய்ந்த ஒரு காரியம், மனோதிடம் படைத்தவர்களின் காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உலுல் அஸ்ம் என்று நபிமார்களில் 5 நபர்களுக்கு மட்டும்தான் பெயர் சொல்லப்படும். லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அதிலும் ரசூல்மார்கள் 300 பேர் இருந்தார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட உயர்ந்த ரசூல்மார்கள் 25 பேர். அதிலேயும் அல்லாஹ் பொறுக்கி எடுத்து நம்முடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க இறை தூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களைப் போல நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன உறுதிமிக்க இறை தூதர்கள் என்று சொன்னால், எல்லா இறை தூதர்களுக்குமே அந்த தன்மை இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அளவிட முடியாத சிரமங்கள் இருந்தும் கூட இவர்கள் உச்சகட்ட பொறுமையை மேற்கொண்டவர்கள். அவர்கள் யார்? சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் 5 பேரும் உலுல் அஸ்ம் என்பதாக தஃசீரில் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த உலுல் அஸ்முடைய நற்காரியங்களில் மிக மகத்தானது பொறுமை என்பது. யார் பொறுமையை மேற்கொண்டு பிறர் செய்யும் தீங்கை மன்னித்து விடுகிறார்களோ அந்த காரியம் உலுல், அதாவது அஸ்முல் உமூர், காரியங்களிலே உறுதி வாய்ந்த காரியமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. விசுவாசிகளே, பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். தொழுகை தான் வணக்கங்களிலே தலையாய வணக்கம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா இங்கே 2 காரியங்களின் மூலம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட சொல்கிறான். தொழுகையின் மூலம், பொறுமையின் மூலம். ஆனால் கடைசியாக அந்த ஆயத்தை முடிக்கும் போது தொழுகை நற்காரியங்களிலே தலையாய நற்காரியமாக இபாதத்தாக இருந்தாலும் பொறுமை, யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரியம்? அவர் தொழுகை பொறுமை 2 மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் சொல்லும்போது இந்த 2 காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று தான் சொல்லியிருக்கணும். ஆனால் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லும்போது இதில் ஒரு ஹிக்மா, ஒரு நுணுக்கம் இதில் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொறுமை தேவை. பொறுமை என்பது 3 விதத்தில் பிரிக்கிறார்கள். பொறுமைன்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைப்போம்? யாராவது பலார்னு அரைஞ்சிட்டா நம்ம பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையாக இருக்கணும். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துட்டால் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமையை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பொறுமைன்னு நினைக்கிறோம். பொறுமை 3 வகை.
மூணுமே பொறுமை சம்மந்தப்பட்டது தான். ஒன்று என்னன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள். இப்போ உதாரணமாக ஜக்காத்து கொடுக்கணும், பொருளாதாரத்தில் 2.5% அதை பிரித்து எடுத்து கொடுக்கும்போது நம்ம மனசு என்ன பாடுபடுது நினச்சி பாருங்கள். எல்லாத்தையும் கணக்கு போடுவோம். இத்தனை பவுனில் இவ்வளோ நகையை எடுத்து ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் அது அந்த பெண்கள் சேர்ந்து அதை வாங்கி அதை மாற்றி கொடுக்குறது முடியாத காரியம். ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகளுக்கு கணவன்மார்கள் தான் ஜக்காத்து கொடுத்துருக்காங்க. யாருமே மனைவிமார்கள் ஒரு தங்கத்தை ஒரு பவுனை விற்றாங்க, அதன் மூலமாக ஜக்காத்து கொடுத்தாங்க, எங்கேயாவது வரலாறு இருக்கா? சொல்லவே முடியாது. அந்த நகைக்கு சேர்த்து ஏங்க இவ்வளோ நகை இருக்குங்க, இந்த நகைக்கு நீங்கள் தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ட்டுவாங்க. நம்ம கணக்கு பார்த்து அங்கங்கே கடனோட வாங்கி நம்ம சேமித்த காசை வச்சு செய்வோம், நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ இது எவ்வளோ மனசு பாரமான ஒரு விஷயம், கொடுக்க முடியாத ஒரு நிலை. சம்பாதிக்கிறதையெல்லாம் வச்சு அனுபவிக்கணும் எத்தனை பேரும் இருக்கிறோம். ஆனால் நான் மட்டும் அதை பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு ஒரு ஜக்காத்தை கொடுக்குறது பெருசாக தெரியாது. ஒரு 20,000 30,000 வரும், ஜக்காத்து கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் பொருள் செல்வத்தை நிறைய வச்சிருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? 1 லட்ச ரூபாய்க்கு 2,500 ஜக்காத், அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு 5,000 ஜக்காத் அப்படின்னு சொன்னால் இப்படி கணக்கு போட்டு பாருங்க. அப்போது பெரிய தொகையை வச்சிருக்கக்கூடிய ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபான்னு கணக்கில் வச்சிருக்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இப்போ அவ்வளோ பெரிய தொகையை பிரித்து ஒரு நயா பைசா கூட நம்மளுடைய செல்வத்தோடு சேர்த்துறாம அப்படியே ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு பொறுப்பை தேவை. அல்லாஹ் இந்த சட்டத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இதில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் கொடுத்து தான் ஆகணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹஜ்ஜிக்காக வேண்டி பிரிக்கும் போது ஒரு பெரிய செல்வத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிரிக்க வேண்டியிருக்கு. ஒரு 5 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம். இது முடிகிற காரியமா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம். ஆனால் கொடுத்தது யார்? செல்வத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ். நம்ம வெறுங்கையோடு தான் வந்தோம், அல்லாஹ் தான் நிறைய செல்வத்தை கொடுத்தான். இப்படி ஜக்காத்தையோ ஹஜ்ஜிக்காக ஓடியோ நம்ம செய்யக்கூடிய செலவினங்களை நம்ம மன நிறைவோடு செய்யும்போது, பொறுமையோடு செய்யும்போது அல்லாஹ் அதற்கு பன்மடங்கான நிறைய வரக்கத்துகள் எல்லாம் தருவாங்கிறதுல நம்ம அனுபவபூர்வமாக நம்ம உணர்ந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது அதில் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை தாங்கி. 2வது, நமக்காக இடப்பட்ட தடைகள். அந்த தடையை இது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன்லாம் செய்யலானே, நம்ம செய்யக்கூடாதுன்னு பெரிய கஷ்டமாக இருக்கு. அதுலேயும் மன உளைச்சல். அதையும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக சகிச்சுக்கணும். 3வது, உலக சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், கஷ்ட நஷ்டங்கள், காயங்கள், இது மாதிரியான விஷயங்களில் பொறுமை மேற்கொள்ளும். இந்த 3மே பொறுமையினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இவை அனைத்திலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தந்து நம்மை அல்லாஹ் அவனுடைய அருளோடு இணைத்துக் கொள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.